பொறுத்த மட்டும் இல்லை, யாரை பொறுத்த மட்டும் இந்த 9வது அதிகாரத்தை கிரகிக்கிறது கடினமான காரியம், விளங்கிக் கொள்ள முடியாது என்பதல்ல. அதை நாங்கள் விளங்கிக் கொண்ட பிறகு நாம் அதை கிரகிக்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா நாங்கள் மனித தேவனை நாங்கள் ஒரு மனிதன் மாதிரி நாங்கள் பார்த்து நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ அதைத்தான் கடவுள் யோசிக்கிறதுக்கு நாம் அதிகமாய் சொல்லுகிறோம். நான் போன முறை பார்த்தது போல அவரோட மகிமையை சரியா புரிந்தவர்களுக்கு அது புரியும். ஆனா அவரோட மகிமையை நமக்கு சரியா புரியாவிட்டால் இந்த 9வது அதிகாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அல்லது அதை நாங்கள் புரட்டி அதை வேற விதமாக நாங்கள் திருப்பி அதை பிரசங்கம் பண்ண பார்ப்போம். அது நேரடியா எடுத்தால் சொன்னது போல அந்த தேவனா மட்டும்தான் ஆகுங்கிறது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அதாவது நான் சொன்னது போல அவர் ஒரு தீங்கு செய்ய மாட்டார், ஆனால் எங்களுடைய பார்வைக்கு அது தீங்கு செய்யறது போல் இருக்கும். அதுக்கு ஒரே காரணம், நாங்க மனித ரீதியா நம்ம சிந்திக்கிறோம். நாங்க தேவனை பெந்தெகோஸ்தே சபையில தான் அது கூட தேவனை மனுஷன் மாதிரி இழுத்து கொண்டு வந்து மனுஷனை மாதிரி நாம எங்களுடைய சபைக்குள்ளே உட்கார வச்சு எங்களுக்கு என்ன விளங்குதோ அது மாதிரி தான் தேவன் நடக்கணும். தேவன் என்ன சொல்றது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்யற காரியங்களை நமக்கு கிரகிக்க நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை நாங்க வாசிப்போம். ஒரு ஆள் உபாம 29 வாசிப்போம். அதுக்கு பிறகு நாங்க ஏசாயா 55 திருப்பிக் கொள்வோம். 29 உபாகம் 29 அதுக்கு பிறகு ஏசாயா. நான் சொல்றேன், திரும்ப நான் சொல்றேன், இதை படிப்பிருக்க இந்த ரோமர் 9 மிக 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 கஷ்டமான ஒரு காரியம். நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேல அதை கிரகிக்கிறது ஒரு 20 வருஷம் எனக்கு எடுத்தது. ஆகவே நீங்க டக்குன்னு கிரகிக்க மாட்டீங்க, எதிர்ப்புகள் வரும், பரவாயில்ல. ஆனாலும் ஒரு நாள் அதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. வாசிப்போம் நாங்க. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்தெந்தக்கும் உரியவைகள். மறைவானது யாருக்கு? அதுக்குள்ள நம்ம உள்ள போகலாம். சரி, இப்ப ஏசாயா 55 திருப்பிக் கொள்ளுங்க. 8ல இருந்து நாங்க 8, 9, 10 வாசிப்போம். 8, 9 வச்சாங்க. 8, 9 தான். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால யோசிக்கிறோம், இதை நான் வாசிச்சுட்டு போறோம், இதை கிரகிக்கிறோமா? இதையே சொல்லப்பட்டிருக்குன்னா சில காரியங்களை நம்மால என்ன செய்ய முடியாது, விலகிக் கொள்ள முடியாது, கிரகிக்க முடியாது. நாம அதுக்குள்ள போய் கிரகிக்க பாக்குறோம். நான் சொல்லுங்க, இன்னைக்கு பெந்தெகோஸ்தே சபையில பிரச்சனை என்னன்னா, தேவனை வானத்திலிருந்து இறக்கி கொண்டு வந்து சபைக்குள்ள கட்டி வச்சிருக்கிறோம், ஒரு பாக்ஸ்ல போட்டு கட்டி வச்சிருக்கிறோம். நான் எப்படி எனக்கு விளங்குதோ அது மாதிரி தான் நீங்க இருக்கணும். எனக்கு விளங்குறதுக்கு மேல நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்னும் சொல்லுங்க சொல்லக்கூடாது. எனக்கு என்ன விளங்குதோ அது மாதிரி, அதான் பிரச்சனை. பைபிள் அப்படிப்பட்ட பைபிள் அதான் இல்ல. பைபிள் தேவனுடைய சிந்தை, ஆகவே கடினம் தான் புரிஞ்சு கொள்றது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஓகே, திருப்பி வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா இதயத்தை பதிங்க. ஓகே, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஓகே, 9வது அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு தான் இந்த 9வது அதிகாரத்துக்கு வர இருக்கு. 9வது அதிகாரத்தை நான் சொன்னது போல எப்படி நீங்க படிச்சாலும் நான் சொன்னேன் உங்களுக்கு, இது இதயத்திலே ஏற்றுக்கொள்றது ரொம்ப வருடங்கள் எடுக்கும். உடனடியா ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படி வராது. எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அது கஷ்டமா இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் தான். 9வது அதிகாரம் தெளிவா நமக்கு சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அன்றைக்கு வாசிதான் ஒரு வசனம், ரோமர் 11 சரி 33 இருந்து 36 முதல் வாசனம். 33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாத. அவருடைய வழிகள் என்னவாம்? ஆராயப்படாது சொல்லுவோம். நாம் இது அப்படி இன்னைக்கு சில வேலையில நாம சொல்லுவோம். இது நான் சொல்ல நீங்க ஆமே சொல்லுவீங்க, பிறகு வீட்டுல போச்சு அப்படியா இருக்காது. அப்படி கடவுளுக்கு அப்படி இருக்கு, அப்படி ஒரு எண்ணங்கள் வரும். அதுல ரொம்ப கவனமான இருக்கு. வாசிங்க. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரர்
யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவருடைய எண்ணங்களை நாங்கள் என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அந்த அளவாய் அவருடைய எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்களை பார்த்து அவருடைய எண்ணங்களும் எங்களுடைய வழிகளை பார்த்தும் அவருடைய வழிகளும் உயர்ந்தவையாய் இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு கிடைக்க முடியாது, அதான். ஆனால் என்ன செய்ய முடியும், நம்ம விசுவாசத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அடிக்கடி சொல்ற ஒரே உதாரணம் தான், திருத்துவ தேவனிலே ஒரு தேவன் ஒரு கடவுள் இருக்கிறார், ஆனா 3 ஆத்துவம் இருக்குது. இது பூமியில இது எங்கேயாவது கண்டிருக்கீங்களா? இல்ல. ஆனா நாங்க ஏன் ஏற்றுக்கொள்றோம்? வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆக விசுவாசத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொள்றோம். அதே மாதிரி 9வது அதிகார ரோமர் விசுவாசத்துல ஏற்றுக்கொண்டது ஒழிய அதை ஆராய்ச்சி பார்க்க முடியாது. ஏன் சிலரை தெரிந்து கொண்டார், ஏன் சிலரை தெரிந்து கொள்ளவில்லை, இது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவ்வளவுதான். ஆனா நான் சொல்றது போல அவர் திரும்ப அதை வலியுறுத்துறேன், அவர் பச்சாதாபம் உள்ள தேவன் அல்ல. அதான் நம்ம உள்ளத்துல நான் அடிக்கடி சொன்னேன், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமா ஏதாவது காரியம் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடணும். இதுதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, ஆக இது வந்து நமக்கு தெரியுது இல்லை, ஆகவே இதை கொஞ்சம் ஆராய்ச்சி என்ன செய்யணும், பார்க்கணும். நான் சொல்றது விளங்க இல்லையா? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவன் நீதி உள்ளவரா, நீதி இல்லையா? நீதி உள்ளவர். ஆகவே இந்த காரியத்துல நீதி இல்லாத மாதிரி கொஞ்சம் தோன்றுதா, தோன்ற இல்லையா? தோன்றுது. ஆனா இன்னுமா இருக்காது, இருக்காது. ஏன் இருக்காது? தேவன் நீதி உள்ளவர். இப்ப இப்படி பிடிச்சு கொள்றீங்க, இதை பிடிச்சு கொள்ளும். இந்த 9 அப்ப தேவன், நான் திரும்ப நான் வலியுறுத்தி கொண்டே வரேன், விழுந்து போன ஜனங்கள், ஆதாம இல்ல, ஆதாம் விழுந்து போன பிறகு தேவன் களிமண்ணா இருக்கிற அந்த மண்ணிலே சிலரை தன்னுடைய மகிமைக்காய் தெரிந்து கொண்டார், சிலர் ஆக்கிரை தீர்ப்புக்காய் தெரிந்து கொண்டார். ஆகவே நான் சொன்னது போல இதை மட்டும் புரிஞ்சுக்கொள்ள, இப்படி புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது நான் ரட்சிக்கப்பட்டா அந்த மகிமை முழுவதும் யாருக்கு போகுது? தேவனுக்கு. நான் நரகத்துக்கு போனால் சும்மா பிசாசு இருக்காங்க, பாவம். நாங்க நரகத்துக்கு போனா நாங்க செஞ்ச பாவத்துக்காக தான் எங்க போக போறோம், நரகத்துக்கு போறோம். அங்க தேவன் உன்னை நரகத்துக்கு பிடிச்சே செய்யல, தல்ல. அப்ப நடக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள, நான் அதைத்தான் சொன்னேன், sovereignty and responsibility. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன? இது பார்த்தது போல மறைவானவன் யாருக்கு? தேவனுக்கு. ஆனா வெளிப்படுத்தப்பட்ட நியாயப்பிரமாணம் யாருக்கு? பைபிள் படிச்சு யார் அதை செய்யணும்? ஆண்டவர் தெளிவா சொன்னா, வருத்தப்பட்டு பார்க்கணும், நீங்க எடுத்து வாங்க, நான் உங்களை பார்த்தேன், நீ போகல, நீ வருத்தப்பட்டு பார சொன்னது ஆன சொன்னார், வா நான் உனக்கு இழைப்பா தருவேன். இல்ல நான் அப்படியெல்லாம் இழைப்பாடு தேவையில்ல, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு இயேசுவே தேவையில்லைன்னு சொன்னால் அது யாரு பிள்ளை? எங்கட பிள்ளை. அப்ப நல்லா கவனிங்க, இந்த 9 அதிகாரம் ஏன் இப்படி குழப்பா இருந்தா, மனித பார்வைக்கு சரி மாதிரி தெரியாது, அதுதான் பிரச்சனை. மனித பார்வைக்கு சரியா தெரியுமா, இது எழுத வேண்டியது 9 அதிகாரத்துக்கு. அநீதி இருக்கான்னு கேட்க வேண்டிய அவசியம், நான் சொன்னது போல தேவன் அநீதி செய்யறான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அநீதி செய்யறான்னு கேட்கறதுக்கு காரணம் என்ன? தோற்றத்தின்படி எப்படி இருக்குது? அநீதி செய்யற மாதிரி இருக்குது. ஏன் சிலரை தெரிந்து கொண்டார், ஏன் பெண்ணியை தெரிந்து கொண்டார், ஏன் அடுத்தவனை தெரிந்து கொண்டார், இது வெளிப்படுத்தப்படவில்லை. நான் சொல்றேன், வெளிப்படுத்துறது யாருக்கு? எங்களுக்கு. வெளிப்படுத்தப்படாத என்ன செய்யப்படாது? தலையே தேவனுக்குரியது, அது நாம் தலையை போட கூடாது. அப்ப 2வது வருகையில நமக்கு தெரிய வரும், என்னை தெரிந்து கொண்டு நல்லா தெரிஞ்சு சொல்றேன், என்னில ஒரு நன்மை இருக்கிறார், அவர் என்ன தெரிந்து கொள்ள இல்லை. ஆதி முதல் அவர் தன் தீர்மானப்படி என்னை தெரிந்து கொள்கிறார். ஆனால் அடுத்தவன் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? அநீதி செய்யல. விழுந்து போன மனுக்குலத்தின் மேல அவர் அநீதி செய்யவில்லை, அநீதி செய்யல அவர். ஆனா விழுந்து போன மனுக்குலத்திலே ஒரு சிலரை கைவிட்டார்னா அவனுக்கு ஒண்ணும் செய்யல, அவனுக்கு உபத்திரவம் கொடுக்கல, அவனுக்கு ஒண்ணும் செய்யல. நான் சொன்னேன், கைவிட்டாலே காணும், அவன் எங்கதான் போவான்? அப்ப அவருடைய கிருபை இன்டர்வென்ஷன் பண்ணாவிட்டால், அவருடைய கிருபை எங்களோடு பாடின அருமையான பாட்டு. இந்த கிருபையை அப்படி பழைய பாட்டு பாடுறதுக்கு அப்பதான் எனக்கு இருக்கும். அப்ப இந்த கிருபையை நான் அந்த கிருபை என்னை தொடாவிட்டு இருந்தா நான் எங்க இருப்பேன்? நரகத்துக்கு போற வழியில இருப்பேன். ஆனா எனக்கு கிருபை தொட்டப்படினாலே, அப்ப திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்பட்டா மகிமை முழுவதும் யாருக்கு? ஒரு சுற்று நமக்கு எடுக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்படாம குற்றச்சாட்ட முடியாது தேவனை. அவசர வருத்தப்பாட்டு இதுலதான் சொன்னீங்க, இதுலதான் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, இது ஒரு ரகசியம் இருக்குது, என்னன்னு தெரியாது. எப்படி ஒரு கடவுள் 3 பேரா இருப்பாரு தெரியாது, அது ஒரு ரகசியம், அது நமக்கு புரியாது. ஆகவே இங்க நாங்க
எங்க பார்க்கும்போது இந்த 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது விழுந்து போன மனுக்குலத்தில் களிமண்ணை எடுத்து அவர் கொஞ்சத்தை மகிமைக்கு எத்தனமாக்குறாரு 1-2 கோபாய்க்கனுக்காக விட்டுறாரு. அவர் எத்தனமாக்கவில்லை, அது அப்படி விட்டுறாரு. அது ஏன் அப்படி செய்தார்? இதுல ஒரு என்ன இருக்குது ரகசியம். இது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அவர் வரும்பொழுதுதான் நமக்கு அது புரியும். இப்ப நான் சொல்றேன், நீங்க வாரியம் தானே ரெண்டு இப்படி ஒரு 9ஆம் அதிகாரம் படிக்க தொடர்ந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், அது பெருசா விளங்காம இருக்கலாம், பரவாயில்ல. நான் சொன்னேன் 15-20 வருஷம் கூட 20 வருஷம் மேல ஒரு 20-25 வருஷம் பிறகுதான் இந்த சத்தியத்தை பலமா இருக்கிறது. இது உண்மைன்னு அவ்வளவு காலம் நான் முதல் நாள் சொன்னது போல எனக்கு இந்த சத்தியத்தை படிச்சோன்னு கோபம் தான் வந்தது. இது சரியில்லை, இது தேவ சேர சரியில்லை, இது கடவுளே இல்லைங்கிற ஒரு எதிர்ப்பு தான் வந்தது. அது ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அப்படிதான் இருந்தது. பிறகு போக 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 இல்ல பைபிள் எழுதி இருக்கு, பிழையா இருக்காது. அப்ப அது மூளையில கொஞ்சம் அது ஆஸ்பிரோட இருக்காரு. அவர் சத்தியம் கேட்க கேட்க எனக்கு புரிஞ்சிட்டு இது கர்த்தர் தான் செய்யறா, இதுல நாம ஒண்ணு ஆனால் அது மூளைக்கு சரியாப்பட்டது. ஏன்னா ஆண்டவர் செஞ்சு அது என்னவா இருக்கும், சரியா இருக்கும். அப்ப அதுல எனக்கு திருப்தி இருந்தது. நீதியா இருப்பார், அன்பா இருப்பார், பச்சாபா காட்ட மாட்டார், தயவா இருப்பார், எல்லாருக்கும் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஏன் ஒரு சிலருக்கு தான் தெரியாது. இந்த வெளிப்படுத்த இந்த காரியத்தை இரக்கமா இருக்கிறாரா, அவர் எல்லாருமே அவர் இரக்கமா தான் இருக்காரு. எப்படி கைவிட்டா தெரியாது, அவர் இரக்கமா தான் இருக்கிறார். அது பிறகுதான் அந்த மிஸ்ட்ரிக்குள்ள போவாதீங்க, போய் நம்ம ஒருவரும் போய் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கொஞ்ச காலம் போச்சு. பிறகு கொஞ்ச காலம் போக மொல்ல இதயத்துல தேவனா இருக்க விடுவோம். ஏன் நாம இப்படி செய்வார்? தேவன் என்னவா இருக்க செய்யப்படுவோம், தேவனா இருக்க விடுவோம். அவர் தேவனப்பா, அவருக்கு தெரியும் என்ன செய்ய. நான் அடிக்க சொல்லி யோசிப்பேன், சில காரணம் எனக்கு புரியாத சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் அவங்க பயப்படல ஆண்டவரே, உமக்கு தெரியாத எனக்கு தெரிய வருமா? நீ எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய கடவுள், விட்டுருவோம். ஒன்னும் அறக்க தேவையில்லை. அடிக்க நான் சொல்ற வசனம் உண்டு, அவர் சத்தியப்படுற என்றும் மற்ற எல்லா மக்களும் பொய்யர் என்றும் தீர்க்க கடவுள். அவர் யாரு? சத்தியப்படுற. நாங்கள் யாரு? பொய்யர். ஒண்ணு தெரியாது, பொய்யும் சொல்ல முடியாது. அவர் சத்தியப்படுற. இந்த சத்தியத்திலே நல்லா பலப்படும். அப்ப கொஞ்ச காலம் போக நான் அதை மூளையில் ஒட்டு கொண்டு மட்டுமில்ல, இதயத்திலே நான் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே இது பெரிய கிருபை, நான் என்ன செஞ்சுட்டேன், ரட்சிக்கப்பட்ட. இது ஒரு மகா பெரிய கிருபை. பாருங்க போல பயங்கர கிருபை இது. ஏன் என்னை செஞ்சுட்டு என்ன ஒன்றும் இல்லை, அது மட்டும் நல்லா தெரியும். ஏன் அவர் தெரிந்து கொண்டாரே நீ தெரியாது எனக்கு. அது ஏதோ இதுல தெரிந்து கொள்ள என்ன நமக்கு விளங்குது இல்லை, அது எனக்கு விளங்குது இல்லை, அதை விட்டுருங்க, அவர்கிட்ட விட்டுருவோம், நமக்கு விளங்குது இல்லை. ஆனா இனி அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அவ்வளவுதான். என்ன ஒன்றும் இல்லை மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பாவம் நினைக்கிறது என்னத்துக்கு மேலாம இல்ல, பாவம் இருக்குது. ஆனா என்னை தெரிந்து கொண்டதுக்கு சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆனா இனி அவர் என்ன செய்து கொண்டார் தெரியுது. அதான் அடிக்க சொல்றேன், ஒரு தெரிந்து கொண்டு ஒருவன் ரட்சிப்பு அழைக்கிறது இல்லை, இது சும்மா கதை பண்ணிக்கிறாங்க. அவர் தெரிந்து கொள்ளாது நம்ம ரட்சிக்கப்பட முடியாது, அவர் தெரிஞ்சு கொள்ள கைப்படவும் மாட்டார். அனாதி சிநேகித்தார் காலம் போக மட்டும் அவர் என்னை கைவிட மாட்டார். முடிவு பரியந்த அவர் என்னை நடத்துவார். நற்கிரியை தொடர்ந்து முடிவு பரியந்த அவர் நடத்துவார். சரியா? ஓகே. அப்ப இதுல கொஞ்சம் நீ கவனமா இருக்கணும். இதால ரட்சிப்பு இழக்க போறதல்ல. ஆனால் இப்ப இது நான் சொன்னேன், அதிகமான இவ்வளவு பிரச்சனைகள் கலங்கினாலும் ரட்சிப்பை குறிச்சப்பட்ட எனக்கு எந்த ஒரு கலக்கமும் இல்லை. என்னதான் தகுதியிலானதான் நான் பரலோகம் போய் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த சத்தியத்தை நான் ரொம்ப கற்றுக்கொண்டபடி, ஏன்னா அவர் தான் என்னை முன் குறித்தார், அவர் தான் என்னை தெரிந்தெடுத்து விழுந்து போன நேரத்தில் என்னை தெரிந்தெடுத்துட்டார். அப்ப இனி அவர் என்ன செய்ய கைவிட மாட்டேன். சத்தியம் இதுல பலப்பட்டா தான் நீங்க பல பிரச்சனைகளுக்கு அடிபட்டு போகும்போது ஸ்டெடியா நிக்க முடியும். இல்லைன்னா நாம ரசிக்கப்பட்டமா இல்லையா, கர்த்தரை கைவிட்டுருவாரோ அப்படின்னா நம்ம யோசிப்போம். கைவிட மாட்டார். அவர் என்ன இமைப்பொழுதுலயே அவர் கோவப்பட்டாலும் ஒரு இமைப்பொழுதுதான். பிறகு அவர் என்ன செய்வார், மிகுந்த இறக்கத்துல எங்கள் மேல் 89 சங்கீதத்தை வாசிங்க. மிராட்டால் அடிப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் தன் கிருபையை தெரிந்து கொள்ள ஜனங்கள் இருந்து தன் கிருபை ஒரு நாள் அவர் கைவிட்டு எடுக்க மாட்டார். ஒரு 5 வருஷம் நீங்க உண்மையாவே பரிசுத்த வளர்ந்து உண்மையாக வளர்ந்து கொண்டே போற ஜனமா இருந்தா நீங்க பயப்பட தேவை. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜாதிகள் இருக்கிறீங்க. நீங்க என்ன வந்தாலும் நீ பரலோகம் போறது நிச்சயம். ஆகவே இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டார். இல்லாட்டி அவர் என்ன 9ஆவது சொல்றது போல என்ன சொல்றாரு, அவர் விரும்புறாலும் ஒண்ணு ஓடுனாலும் அல்ல, இறங்குற தேவனாலே எல்லாம் ஆகும். அதே வசந்த அது இன்னொன்றுல காட்டுறவங்களுக்கு 1 யோவானுங்க, 1 யோவான் 1:13 வாசிங்க. 1 யோவான் சாரி யோவான் பாருங்க வசனங்களை. யோவான் 1:13-14. இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே
அவர் யாரால பிறந்தவர்கள்? அப்ப மாம்சத்தினாலோ சித்தத்தினாலோ புருஷன் சித்தத்தினால பிறக்கல. யாரால பிறந்தவர்கள் அவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். தேவன் தான் மறுபடி பிறக்க வைக்கிறது யாரு? தேவன். ஆகவே மறுபடி பிறந்த ஜனம் ஒருவரும் திருப்பி மறுபடி பிறந்தவன் திருப்பி மறுபடி பிறந்து வாபஸ் படைக்கிறார். சிலர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு திருப்பி ரட்சிப்பை இழக்கலாம். எப்படி இப்ப இழக்கிறது? நீ பிள்ளையா பிறந்தது எப்படி நீ அம்மா அப்பா பிள்ளை இல்லாம போறது? சரீர ரீதியாகவே பிறந்த ஒருவன் தன் அப்பா அம்மா என்னதான் இவன் கொலைப்பட செஞ்சா அம்மா அப்பா சொல்ல முடியாது நீ என்ன பிள்ளை இல்லைன்னு. அப்ப ஆவிக்குரிய ரீதியாக மறுபடி பிறந்து புதிய தந்த தேவன் திருப்பி அதை கலட்டி போட்டு திருப்பி பழைய இடத்தை கொடுக்க. அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பாக்கணுமா? எங்க ஒரு இடத்துல கொடுத்த புதிய இடத்தை தேவன் வாபஸ் பெற்று திருப்பி பழைய இடத்தை கொடுத்தாலும் எங்கேயாவது பைபிள் இருக்கா? புதிய பள்ளியா இருக்கா? அப்ப எப்படி சொல்றீங்க ரட்சிப்பு இழக்க முடியும்? இது பைபிள் அதிகமா பைபிளை வாசிக்கிறோம். ஒரு இடத்துல வேதத்தை சொல்லல கொடுத்த புதிய இடத்தை நான் வாங்கி வாபஸ் பண்ணி நான் ஒரு பழைய இடத்துக்கு குழப்படி பண்ணா பழைய இடத்துக்கு கொடுத்துருவேன் உனக்கு. அவர் ரட்சிப்பை நம்ம இழக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஓகே, இப்போ நான் பார்ப்போம். நான் போன கடைசியா அதைத்தான் வலியுறுத்தி உங்களுக்கு பேசினேன். அதாவது தேவனுடைய மகத்துவத்தை குறித்து. தேவனுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்தால் இந்த கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். அதான் அவர் சொல்றாரு என்ன அது வாசிப்போம். இந்த 9வது இன்னைக்கு அந்த முதலாவது இப்ப இதை வாசிச்சிருவோம். இத 17 வாசிங்க. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் என்றும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பாகவனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. திரும்ப நான் சொல்றேன். இந்த செக்ஷன்ல நீங்க பார்க்கும்போது கவனிங்க. இந்த செக்ஷன்ல நீங்க பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிறார். அதைத்தான் இந்த முதல் செக்ஷன் வலியுறுத்துது. நான் சொல்றேன் தேவன் என்ன விருப்பமா இருக்கிறோம் என்ன சித்தமா இருக்கோ அவர் தீங்கு செய்ய மாட்டார், அநீதி செய்ய மாட்டார். ஆனா தன்னுடைய சித்தத்தை என்ன செய்வார். அப்ப இந்த முதல் பகுதி முழுவதும் அதைத்தான் வலியுறுத்துது. மற்றதான் நினைக்காதீங்க. அவர் தேவன் நான் சொன்னேன் எடுக்காதீங்க சொல்றது தன் சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதா எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் நடப்பிக்க. தன்னுடைய சித்தத்தின் ஆலோசனை அதைத்தான் இங்க வலியுறுத்துது. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை என்ன செய்யறார் அவர் செய்கிறார். அப்ப அதான் சொன்ன ஒரு களிமண் குயவனை பார்த்து கதைக்க முடியாது. இல்லாட்டி இன்னொரு சொல்லப்பட்டிருக்குது ஏசாயாவுல ஒரு பிறந்த பிள்ளை அப்பாவை பார்த்து ஏன் ஜெனிப்பித்தன்னு என்ன சொல்லக்கூடாது. தடி பிடிச்சவன் தடிய ஒருத்தர் பிடிச்சு அடிக்க போய் தடி சொல்லக்கூடாது. என்ன திரும்பி எனக்கு அடிக்க போறேன்னு இப்ப என்ன சொல்லுது? அப்ப பாருங்க ஒரு பிள்ளை தாய் தப்பனை பார்த்து என்ன சொல்ல முடியாது. நீ ஏன் என்ன இங்க என்ன சொல்ல வருது? நீ சிருஷ்டிகர் அல்ல. சிருஷ்டிகரை பார்த்து கேள்வி கேட்க கூடாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேக கருத்துக்கு காரணம் தேவன். இப்ப நமக்கு ஒரு தெரியாதவங்க தேவன் கேட்கறது தப்பு இல்லை. நான் சொல்றேன் இப்ப எனக்கு ஒண்ணு தெரியாதாங்க நீங்க சொல்லித்தாங்க அன்பா கேட்கறது வேற. இது என்ன அதிகாரம்? நீ எப்படி இப்படி செய்தி நீ எப்படி இப்படி சொல்லுங்க இப்படி கேட்கறது முழு தப்புங்கிறது தான் இந்த 9வது அதிகாரம். களிமண் குயவனுக்கு களிமண் மேலே அதிகாரம் விழுந்து போன களிமண் என்ன சொல்றோம்? குயவனுக்கு களிமண் மேல என்ன இருக்குது? களிமண் என்ன கேட்கக்கூடாது? குயவன்ட்ட கேள்வி கேட்க கூடாது. இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நான் போன முறை தான் வலியுறுத்துறேன். தேவனுக்கு தேவன் இந்த ஓடற்கு தேவனுக்கிட்ட கேள்வி கேட்க நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் மிகவும் பெரியவர். சொல்லுங்க அவர் இன்னைக்கு ஒரு பார்த்தாங்க. அவர் மிகவும் பெரியவர். அவர் அறிவு அளவில்லாதது, ஆராய்ந்து பார்க்க முடியாது. இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நீங்க ரிஃபார்ம் சர்ச்சில் இதைத்தான் வலியுறுத்துவாங்க. இப்ப நாங்க மனுஷனை தான் கூட வலியுறுத்துறோம். மனுஷன் பெரிய ஆள் மாதிரி வலியுறுத்துறோம். நாங்க என்ன செய்யணுங்கிறத வலியுறுத்துறோம். ரிஃபார்ம் சர்ச் அது வலியுறுத்தப்படாது. அது ரெண்டாவது தான். தேவன் எவ்வளவு பெரியவர். அவர்கிட்ட எப்படி நீ கேள்வி கேட்ப? களிமண் எப்படி யோசிச்சு பாரு. ஒரு களிமண் கேட்க முடியுமா? இப்படி செய்யறது இது என்ன குறிக்குது? நீ என்ன செய்யக்கூடாது? தேவன்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நீ ஏன் இப்படி செய்யற? ஏன் அவனை தெரிஞ்சு கொண்ட? ஏன் என்ன தெரிஞ்சு கொள்ளவில்லை? தேவனை குறித்த அறிவு ரொம்ப குறைவு. தேவன் எவ்வளவு பெரிய அறிவு குறைவுனால தான் நம்ம இவ்வளவு கேள்வி கேட்கிறோம். அதான் சொன்னேன், பைபிள்ல என்ன சொல்லி இருக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள முதலாக என்ன செய்யணும்? பழகணும். பைபிள் என்ன சொல்லி இருக்குது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த கதையே இல்லை. பைபிளை ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு காரணம் பைபிள் என்ன சொல்லி இருக்குது.
இந்த உலகத்திலே இருக்கிற லாஜிக்கை கொண்டு அதுல பூத்தக்கூடாது. சொல்றவங்களா உலகத்தில் லாஜிக்கை கொண்டு எங்க பூத்தக்கூடாது? பைபிள். இப்ப உலகத்தில் லாஜிக் என்ன? ஒரு ஆளா தான் இருக்க முடியும். பைபிள் லாஜிக் என்ன? கடவுள் வந்து ஒரு ஆள் 3 பேரா இருப்பாங்க. சொல்றவங்களா அப்ப நாங்க இந்த உலகத்துல லாஜிக் கொண்டு இல்ல அப்படி எப்படி இருக்கும், ஒரு ஆள் தான் இருக்க முடியும், ஆகவே இந்த பைபிள் புலன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சொல்ற விளங்க இல்லையா? அதான் சொல்றேன், என் நினைவு உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவா உன் நினைவு என் நினைவோ, உன்னுடைய வழிகள் என் வழிகளும். இதை நீங்க சொல்றதல்ல, நல்லா பாடமாக்கி உள்ளத்தினால வச்சிருக்கணும். இல்லாட்டி நீங்க பைபிள் படிக்க முடியாது, பல காரியம் விளங்கிக் கொள்ள முடியாது, அல்லது நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. விளங்கிக் கொள்ள முடியாது சொல்றதை விட ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அந்த என் வழிகள் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இப்ப விழுந்து போன மனுக்குலத்திலே ஒரு சாராரை ஷிப்புக்கு ஒரு சாராரை கைவிட்டான்னு சொன்னா இது ஏற்றுக்கொள்ளலாமா? உலக லாஜிக்கப்படி இது கொஞ்சம் எப்படியா இருக்குது, கஷ்டமா இருக்குது. ஆனா ஆண்டோட லாஜிக்கப்படி அது சரியா இருக்குது. எப்படி தெரியாது, யாரை ஜோசப் சொல்லுவாரு, தெரியான்னு சொல்ல பழகுங்க. ஏன்னா ஏன் அப்படி தெரியாதுன்னா அவருடைய வழிகள் எங்களுடைய வழிகள் அல்ல, அவருடைய எங்களுடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்ல. ஆகவே நம்ம என்ன தெரியான்னு சொல்ல பழகணும். சொந்த மறைமாறு யாருக்கு? அப்ப வெளிப்படுத்துறது யாருக்கு? அப்ப நான் சொல்லி இப்படி சொல்றேன், மறைமாறு கத்திருக்கு வெளிப்படுத்த என்ன? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு போவோம். இது என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப என்னுடைய கடமை என்ன? ஏற்றுக்கொண்டு நீ நரகம் போ, அவ்வளவுதான். மீதி அது உனக்கு தேவை, அது தேவை. உனக்கு வெளிப்படுத்த செய். ஏன் சொல்றாரு? பாவத்தை நீ உணர்ந்து, உள்ளத்தின் ஆழத்தை பாவத்தின் ஆழத்தை உணர்ந்து, நான் பாவின்னு சொல்லி நீ எங்கிட்ட வந்தா நான் உன்னை என்ன செய்வேன்? ரட்சிப்பேன். அவ்வளவுதான் கதை. மீதி சாப்டர் 3 அடுத்த கதை தேவையில்ல. தேவன் சொன்னதுதான். அவர் ஏன் தெரிந்து கொண்டா அதெல்லாம் அவருடைய பக்கம் நீ போக தேவை. இதுக்குதான் இந்த 9வது நல்லா படிக்கோங்க. நான் தான் அப்பா சோதனை, நான் தான் இந்த ஏக சக்கரம் வருந்தான். அது எதுல வருது? 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரத்துக்கு வந்து ஏக சக்கரம், அதுதான் சோரண்டி. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தை பாருங்க. 15வது வாசிங்க. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. யார் அவர்? நித்தியானந்தம்னா நித்தியமா ஆனந்தம் இருக்கிற ஏக இவ்வளவுதான். க்ளோஸ் சாப்டர். ஏக சக்கராதினா அவர் என்ன தீர்மானிக்கிறார் அதுதான் சட்டம். அவர் என்ன சொல்றார் அதுதான் இந்த உலகத்துக்கு சட்டம். அதான் ஃபுல்லா வாசிங்க. அவர் அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவர் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவர் ஏக சக்கராதிபதி. ஏகனா தனியா 100-2 பேர் சேர்த்து கூட்டிக்கல. அவர் ஏக சக்கராதிபதி. அப்ப அவர் என்ன டிசிஷன்? ஒரு ராஜா இருக்கிறார், நாட்டோட ராஜாக்கு. அவர் ராஜா உங்களுக்கு தெரியும். ராஜா இது கவர்மெண்ட் வேற, கவர்மெண்ட் அதை ஓட்டு போட்டுக்கிட்டு ராஜா வாழ்ந்த காலங்கள் என்ன, ராஜா என்ன முடிவு இருக்கு அதான் ஜனங்களுக்கு சட்டம். அதுக்கு மீறி ஒண்ணு கேட்க அதான் ஏக சக்கராதிபதி. அவர் ஒருவர் தான் ஏக சக்கராதிபதி. சரி, ஓகே. சரி, இப்ப நாங்க திருப்பி வலியுறுத்துறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க இதை புரிஞ்சு கொள்றது கஷ்டம். புரிஞ்சு கொண்டாலும் அதை இதயத்தை கொண்டு வரது கஷ்டம். அதுக்கு இதயத்து வர நேரம் எடுக்கணும். திரும்ப இது வலியுறுத்த காரணம் உங்களுக்கு அது விருப்பம் இல்லை. இந்த சப்ஜெக்ட் சரியில்லை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. ஒதுக்கி வச்சு சரி என்னைய பார்த்தா சரியில்லை. நாம எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, வரங்களா இருந்தாலும் சரி, அந்நிய பாஷா இருந்தாலும் சரி, 2வது வழியாக தேவன் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் எங்களுக்காக எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே அதை கற்றுக்கொள்ள நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ராமச்சந்திரப்பா அதை கற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். திரும்ப வாசிக்கணும். இல்லையா வில்லியம் 9வது அதிகாரத்தை வாசிங்க. அது சோவரென் ரெஸ்பாண்ட் முன்னுக்கு எழுதி இருக்குது. வாசிக்க அதுல 1வது இந்த 9வது அதிகாரத்தை வாசிக்க முன்னுக்கு அவர் எழுதியிருக்கார். இல்லாட்டி பின்னுக்கு தெரியா முன்னுக்கும் அந்த 9வது அதிகாரத்தை முன்னுக்கு பின்னுக்கு சோவரென் ரெஸ்பான்சிபிலிட்டி இது என்னங்கிறது அவர் தமிழ்ல இருக்கிறதுனால தெளிவா எழுதியிருக்காரு. வாசிச்சு பாருங்க.
சோவரட்டியை நாங்க 100 நம்பணும், நம்ம ரெஸ்பான்ஸ் 100 நம்பணும். எப்படி தெரியாது, அதான் உண்மை. அப்ப தேவன் தெரிந்து கொண்டாதான் நான் ரட்சிக்கப்பட உண்மை. ஆனா நாம் விசுவாசத்தை ரட்சிக்கப்பட அதுவும் உண்மைதான். இது எப்படி பொருந்தும் தெரியாது. நீங்க அதை வாசிங்க, தயவுசெய்து கொஞ்சம் வாசிக்கணும். இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில் நான் சொல்ற சத்தியத்தோட நீங்க ஒத்து வர மாட்டீங்க. ஓகே சரி, இப்ப திருப்பி எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்திற்கு வாசிங்க 9 7 17 என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியிலிருந்து பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஓகே, கொஞ்சம் வசனத்தை வாசிக்க போறேன். எடுத்துக்கொள்ளுங்க, யாத்திராம எடுத்துக்கொள்ளுங்க. அவ ரெண்டையும் நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் தேவன் கடினப்படுத்தினா எழுதி இருக்கும், அடுத்த பக்கம் பார்வன் தன்னை கடினப்படுத்தினா எழுதி இருக்கு. ரெண்டையும் பக்கம் நீங்க பார்க்க இருக்கு. சரி, எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராம 7:13-14 வாசிப்போம். யாத்திராமம் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராமம் 7:13-14. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். 22. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. 15. இலவு உண்டாயிற்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். 19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இப்படியே பல இடங்கள் நீங்க பார்த்துக்கொண்டே வரலாம். அது மாதிரி யாத்திராமம் 4:21 தேவன் கடினப்படுத்தான இருக்கும், கடினப்படுத்தினார். யாத்திராமம் 4:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாய் இரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். 7:3. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். ஓகே சரி, கவனிங்க. ரெண்டு பக்கம் நீங்க பார்க்கலாம். பார்வோன் கடினப்படுத்தான் போட்டிருக்கும், ஒரு பக்கத்துல தேவன் கடினப்படுத்தான் போட்டிருக்கும். சரி, இப்ப இதை இப்படித்தான் எடுக்கலாம். எப்படி சொல்லுங்க, முழு பைபிளை வாசிச்சு நாம ஒரு முடிவுக்கு வர்றபடியே ஒரு வசனத்தை வச்சு நாம முடிவுக்கு வர முடியாது. ஆகவே நமக்கு தெளிவு சொல்லும் போல நம்ம தெளிவா தெரியும், தேவன் ஒருவனை பாவம் செய்ய கடினப்படுத்த மாட்டார். அதுல நமக்கு தெளிவு இருக்குது. தேவன் எந்த பாவத்துக்கும் உடனடியா இருக்க மாட்டார். ஏன்னா சொல்றது அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். 24 மணித்தியாலும் தேவதூதர்கள் கேராபெண்கள் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிற தேவன். அவர் ஒரு நாளும் ஒரு தீங்கு செய்ய மாட்டார். ஒரு பாவத்தை அவர் ஒரு அப்ப இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் எப்படி எடுக்கிறான்னு சொன்னால், இப்ப தேவன் சொன்னே இந்த பார்வோன் தன் இருதயத்தை என்ன செஞ்சா கடினப்படுத்தினான். இப்ப நான் சொன்னது போல, நான் அன்றைக்கு சொன்னது போல திருப்பி சொல்றேன். அதாவது தேவன் கடினப்படுத்துறேன்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப 2 பேர் இருக்கும், 4 இருக்கும், 100 இருக்கிறது. நான் போன சொன்னது போல, இப்ப என்னை தேவன் தெரிந்து கொண்டிருந்தால் என் இருதயத்தை கடினப்படுத்த அவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டான். அவருடைய கிருபையினால் என்ன செய்வார், என்னை தாங்குவார். இப்ப தெரிந்து கொள்ளாத பாத்திரத்துல இப்ப பார்வோன் தெரிந்து கொள்ளப்படாத பாத்திரம். இப்ப அவன் எப்படி எங்கதான் போக போறான், நல்லா தான் போக போறான். அவரை கர்த்தர் என்ன செய்யறார், கடினப்படுத்தல. அதாவது இயற்கையாவே மனுஷன் எப்படியா இருக்கிறான், கடினப்படுத்தவன் பாவம் செய்யறவன் இருக்கிறான். இப்ப அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான், அதுக்கு விட்டு விட்டாலே அவன் என்ன செய்யறான்னு சொல்லலாம், கடினப்படுத்துறான். ஆனா உண்மைப்படி இவர் தேவன் என்ன செய்யவில்லை, கடினப்படுத்தவில்லை. அவரை தன் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு, விட்டுட்டான். அப்ப அது கவனிங்க, தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும் முன்னே எல்லாவற்றையும் என்ன சொல்றது எப்படி நடத்துறதுக்குன்னு அவர் என்ன சொல்றது பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா அந்த பிளான்ல ஒருவர் பாவம் செய்யறதுக்கு அவர் அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் அவன் பாவம் செய்ய அனுமதிக்கிறது இல்லை, இவர் போர்ஸ் பண்றது இல்லை. ஆனா அந்த பாவத்தையும் தனது சித்தத்துக்கு நேரா என்ன செஞ்சிருவாரு, திருப்பிடுவார். ஒன்று சொல்றேன், ஜோசப் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஜோசப்போட வாழ்க்கையில ஜோசப் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, சகோதரங்கள் என்ன செய்யறாங்க, அவனை காட்டி கொடுத்துறாங்க. ஓகே, அப்ப அவங்க பாவம் செஞ்சாங்களா இல்லையா, பாவம் செஞ்சாங்க.
ஆனால் தேவன் அது ஒரு பாவ காரியம் தான். ஆனால் தேவன் அதை நன்மைக்கு எப்படி மாத்துறாரு? தன்னுடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலே இருந்து வெளிக்கொண்டு வரது யார் தான் பயன்படுத்த இல்ல, அது அனுப்ப இல்ல. அந்த எகிப்து தேசத்திலே பஞ்சத்திலே கானான் தேசத்தில் இருக்கிற தன் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு யார் தான் பயன்படுத்துறாரு? யோசேப். விளங்குதா உங்களுக்கு? இவங்க செஞ்சது சரியா பிள்ளையா சகோதரங்கள்? பிள்ளை. ஆனால் தேவன் அதை எப்படி மாத்துறாரு? தன்னுடைய தேவைக்கு அதை பயன்படுத்துறாரு. இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நீங்க எந்த விளைவிக்க முடியாது இல்லை. இப்ப நீ கடினமா இருந்தா நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இதை கேட்க கேட்க உங்களுக்குள்ள அதை கற்றுக்கொள்ள ஒரு என்ன செய்ய உணர்வு வரும். இப்ப நான் ஒரு காலத்துல இதையெல்லாம் நான் நம்பல, ஒரு நாள் நம்பல. அப்ப கொஞ்சம் படிச்சேன் சொல்றேன். அப்ப நடக்க தேவன் இந்த உலகத்தை பிசாசு கையில எங்க கையில விட்டு விடல. யார கையில வச்சிருக்காரு? தன்னுடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதா எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். இயேசுநாதர் எடுத்துக்கணும். இயேசுநாதரை கொண்டாங்க இல்லையா? சில வேலை அரைஞ்சாங்க. சரி, செஞ்சது பாவம் இல்லையா? பாவம். ஆனா தேவனோட நன்மைக்கு தான் மாத்தாரா இல்லையா? அவர் தன்னுடைய சித்தத்துக்கு திருப்பினார். என்னன்னா, இவர் மனுக்குலத்தின் பாவத்துக்கா மறிக்க இருக்கு. ஆனா பாவம் செய்யறவங்க தான் செய்யறாங்க. இவர் அதை செய்ய சொல்லல. ஆனால் அது திருப்பி இந்த உலகத்துக்கே ஒரு நன்மையை கொண்டு வர்றார். இப்ப விளங்க நான் சொல்ல கொஞ்சமாவது ஒரு கொஞ்சம் விளங்குதப்ப, அப்ப இந்த உலகம் பாவம் செய்த பிறகு, அதாவது பாவம் பிறகு பாவிகள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, எல்லா பாவம் எல்லாம் செய்யறாங்க. தேவனான அதை எடுத்து தான் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அவர்கள் மூலமா செய்கிறார். ஆனா தான் அந்த பாவத்துக்கு காரணமா இருக்க மாட்டார். சொல்றதுங்களா? யோசேப் உதாரணத்துக்கு போய் சிந்திக்கணும். இப்ப இவர கஷ்டமா இருந்தா கடினமா இருந்தா ஏன் போதிக்கணும்னா, இப்படி கடினம் சொல்லி போதிக்காம இருந்தா இன்னைக்கு நீங்க பால் குடிக்கிற பள்ளியை விட கேவலமா இருக்கிறீங்க. ஏன் கடினம் எல்லாம் கடினம். இன்னைக்கு நான் சொன்னா உனக்கு 2, 3, 4 வருஷத்துக்கு பிறகு நீ அது உணர்வு கவனி திரும்ப சொல்றேன். இப்ப இதை வீட்டுல சிந்திங்க. இந்த ஜோசப்பை தேவன் அனுமதிச்சார். ஜோசப்புக்கு சகோதரர் தீங்கு செய்து அனுமதிச்சார். அவர் அனுமதிச்சா ஒன்றும் நடக்க முடியாது, அனுமதிச்சார். ஆனால் ஜோசப்பை தீங்கு செய்யறதுக்கு அந்த சகோதரரை தேவன் ஏவி எழுப்ப இல்ல. அவங்க தான் தன்னுடைய என்ன சொல்றது சுயத்தினால அவங்க செஞ்சாங்க. தன்னுடைய பெருமைக்காக இவர் இப்படின்னு செஞ்சார். ஆனா இவர் இப்ப எங்க அனுப்பிட்டாரு? போயிட்டாங்க எகிப்துக்கு. ஆனால் தேவனுடைய நோக்கம் இருந்தது என்னன்னா, இவன் கானான் பஞ்சம் வரும், அந்த கானான் தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போவாங்க. அப்ப அவங்களை பிரசவ் பண்ண, அவங்களை பாதுகாக்கிறதுக்கு யார முன்னுக்கு அனுப்பிட்டாரு? யோசேப் அனுப்பிட்டாரு. அதான் யோசேப் சொல்றாரு, நீங்க தீமைக்கு நினைச்சீங்க, ஆனா நன்மையா கர்த்தர் எனக்கு முடிச்சிட்டார். அது மாத்திரமல்ல, தேவனோட நோக்கம் வச்சிருந்தாரு. என்ன? இவங்களுடைய பிரச்சனையால இவன் யோசேப்பை அங்க அனுப்பிட்டு, அங்க என்ன இவனை ஒரு ராஜஸ்தானத்தை வச்சிருந்து இத்தனை குடும்பமும் எகிப்துக்கு வர, இல்லாட்டி பட்டியலை செத்து போயிருப்பாங்க. வந்து சாப்பாடு கொடுத்து, இடம் கொடுத்து, எல்லாம் கொடுத்து யாரு பராமரிச்சது? யோசேப். ஆனா தேவன் இதுல ஏதாவது பாவம் செஞ்சாரா? இல்லை. ஆனால் அவர் பாவம் செஞ்ச மக்களை கொண்டு தான் செய்ய வேண்டிய சித்தத்தை இதை நீங்க புரிஞ்சு கொண்டாலே அரவாசி பைபிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இது புரியாது. பல இடங்கள்ல நீங்க சிலருக்கு அப்படியே இருக்கும். தேவனே பாவம் செய்ய ஏவரமாக ஒரு அது கற்பனை பண்ணாதீங்க. தேவன் பாவத்தை பார்க்க கூடாது, சுத்த கண்ணு. அது நினைவு நமக்கு வரக்கூடாது. தேவன் பாவம் செய்யறாரு, யாரையாவது தூண்டுறார் பாவம் செய்ய. அவனவன் தன் இது தூண்டப்பட்டு, யாக்கோபு சொல்ற மாதிரி தூண்டப்பட்டு தான் பாவம் செய்யறான். ஆனா அதை தேவன் என்ன செய்யறார்? தன்னுடைய தான் அனாதி மூலமா திட்டம் பண்ண காரியங்களை நிறைவேற்ற அதை என்ன செய்யறார்? பயன்படுத்துறார். அவ்வளவுதான். அவர் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். அப்ப பார்வோனையும் அவர் பார்வோன நடக்கவங்க அவர் சொல்றாரு, உன்னை இந்த பூமியில என்னுடைய பேர் பிரஸ்தாபடியாய் உன்னை நான். ஆகவே அவர் பாவம் செய்து தூண்டாரா? இல்ல. இவன் ஏற்கனவே யாரா இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். அவன் மூலமா அவன் தன் பாவத்தை செய்யறான். அதன் மூலமா தேவன் என்ன செய்யறார்? தன்னுடைய நாமத்தை, அதாவது அவன் மூலமா அற்புதங்களை பெருக பண்ணி, அவன் இருக்கிற கடினப்படப்பட அற்புதங்களை என்ன செய்து பெருகி கொண்டே போகுது. இப்ப அவன் ஒருக்கா கடினப்படுத்த ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அவன் கடினப்பட அற்புதம் நடந்து போகுது. தேவனுடைய நாமம் என்ன செய்து உலகம் எங்கும் நான் போன எடுத்துக்காட்டி பிரஸ்தாபப்படுது. யாரு? ராகாப் கூட சொல்றான், ஐயோ இந்த தேவர்களா? பெலிச சொல்றாங்க, ஐயோ இஸ்ரேல் எகிப்துல இருந்து வந்தா இவன் அற்புதம் இந்த தேவனானு. அப்ப இவருடைய நாமம் என்ன செய்யுது? பிரஸ்தாபப்படுது. ஆனா இவர் பாவத்துக்கு என்ன செய்யல? காரணம் இருக்கல. அப்ப அவன் தன்னுடைய பாவத்தினால்தான் அதை என்ன செய்யறான்?
செய்கிறான். அப்ப பாருங்க, யார் மேல் இரக்கமா இருக்கு சித்தமா இருக்கிறானோ, யார கடினப்படுத்த சித்தமா இருக்காரோ அப்ப கடினப்படுத்துறாரா? இல்ல. அப்ப என்ன செய்யறார்? தண்ட சித்த அவனுடைய சித்தத்துக்கு அவரை விட்டு விடுறார். ஆனா யார் மேல் இரக்கமா இருக்க, என்மேல் இரக்கமா இருந்தால் வலியுறுத்தணும். ஒருவனை கடினப்படுத்துறதா இருந்தால் அவன் ஒன்னும் செய்ய தேவை, பேசாம இருக்க வேண்டியதான். நான் சொல்ல பாருங்களா, இப்ப என்னை விட்டு கிருபை எடுத்தா நான் பாவம் செய்ய மாட்டேன். அவர் ஒன்னும் செய்ய, நானே செய்வேன். அவர் ஒன்னும் செய்ய நீ பாடணும் அருமையான பாட்டு தான் கிருபை. அப்ப இம்மட்டும் காத்தது கிருபை தான். அப்ப அந்த கிருபை கையை விட்டாங்க பாவம் செய்வோம். அப்ப அப்ப பார்வோன் மேலே அவர் என்ன செய்யல, கிருபையை காண்பிக்கல. ஆனால் எங்கள் மேலே இத சொன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன காட்டுறாரு? கிருபை காட்டுறாரு. இப்ப ஒண்ணு சொன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் ஒரு கிரியை செய்யணும் சொல்றாங்களா? என்னையை தேவன் ரட்சிப்பு நடத்தணும்னா என் மத்தியில் ஒரு கிரியை அவர் செய்யணும். ஆனால் பாவம் செய்கிறவனுக்கு மத்தியில் அவர் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கையை விட்டால் போதும் சொல்றா. ஆனா என் மேல என்ன செய்யணும்? என்னை கை விட்டா நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன செய்யணும்? அவர் தன் கிருபையை கொடுத்து என்ன செய்யணும்? என்னை தன்னுடைய வழியில் என்ன நடத்தணும், ரட்சிப்பின் வழியில் என்ன நடத்தணும், இயேசு யாருன்னு சொல்லி எல்லாமே யார் செய்யணும்? அவர் தான். ஆனா பார்வோனுக்கு ஒண்ணும் செய்ய தேவையில்ல, கைவிட்டாலே காணும் தேவன் தன்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கு அவனை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். பாருங்க வசந்த வாசம் திருப்பி இல்ல கரையோடு விடாங்க, திருப்பி கேளுங்க. இந்த தமிழ்ல இருக்க நல்ல புத்தகம் இல்ல பாப்பா, நான் வந்தா சொல்றேன் தமிழ்ல இந்த இதை பத்தி சரியா விளையும் கொடுத்து புத்தகம். சரி, இப்ப உலகம் நீங்க திருப்பி திருப்பி கேளுங்க கேசட்ல. திருப்பி பயங்கர வாசிப்போம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் 16 வாசம் 16 வந்து ஆகியால் விரும்புவனாலும் அல்ல. இல்ல இல்ல வர 15 வாசம். அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அப்ப இரக்கமா இருக்க சொன்னா யார் மேல கிருபையை நான் வச்சிருக்கணும் அவன் மேல என்னவா இருப்பான்? இரக்கமா இருப்பான். ஓகே. எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஆகியால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆ. அப்ப ரட்சிப்பு யாராலாகும்? அவருடைய கிருபை எங்களுக்குள்ள வந்தால் தான் நம்ம என்ன செய்யப்பட முடியும். அப்ப ஆண்டவராய் இது பசிவா இருக்கிறது இல்ல, சும்மா நிக்கிறது இல்ல. அந்த கிருபை எங்களுக்குள்ள என்ன செய்யறார்? அனுப்புறார். அனுப்பி பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். இயேசு கடவுள் பரிசுத்தம் மூலமா எங்களுக்கு உணர்த்துகிறார். நீ பாவிங்கிறத உணர்த்துகிறார். அப்படி செய்யணும். அப்படி செய்யாம நாங்க என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியும். அதான் இரக்கம், அதான் அந்த கிருபை, அதான் அந்த கிருபை. ஓகே சரி, அடுத்தது மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அப்ப இப்ப கடினப்படுத்தா என்ன விளங்கிச்சா வழங்க இல்லையா? கையெழுத்தா என்ன செஞ்சாச்சு? கடினப்படுத்த. அது ஒண்ணும் சேர்த்தப்படல. இந்த உலகத்தை பார்க்க தெரியுதானே? கையெழுத்தாச்சு சரி. எல்லாம் இப்ப வருகிற பாவங்கள் அது ஒரு காலத்தில் இப்ப அன்னைக்கு நான் பார்த்தா சொல்லவே வெக்கமா இருக்குது. ஒரு பொம்பளை ஒரு நாயோடு நிக்குது. என்ன உலகம் போற போக்க பாருங்க. நான் சொன்னேன் நாளே நாம வாழ முடியாது. இன்னைக்கு பொம்பளை சேர்ந்து பார்த்தா ஆம்பளை சேர்ந்து பார்த்தா மிருகமும் மனுஷி சேர்ந்து புருஷன் அதை வீடியோல எடுத்து புருஷன் வாக்கி போட்டுருக்கான். புருஷன் எவ்வளவு கேவலமா போகுது. இதுதான் ஆண்டவர் தன் கையை எடுத்தா காணும். நீங்க இன்னும் நான் சொல்லு, தேவன் எங்க விட்டு கையை எடுத்தாங்க இன்னமும் செய்யலாம். இன்னைக்கும் என்னோட கையை எடுத்தா நீங்க நாளைக்கு இப்படி இந்த பாசம் இவ்வளவு பிரசனம் பண்ணாங்க. இந்த மனுஷன் இப்படியப்பா நீங்க எப்படியப்பா இந்த மனுஷன் எப்படி போக முடியும்? நான் சொல்றேன் யாரும் அப்படி போக முடியும். தேவன் தன் கருத்தை எடுத்தார். அவர் கடினப்படுத்த சித்தமா இருந்தாலும் சரி கையை எடுத்துருவார். அவ்வளவுதான். நீ இன்னும் செய்யல. அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கு நான் அந்த ஒரு இது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு எனக்கு மாநில சொல்ல தவிர எனக்கு தெரியும். நாம இருக்கிற இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம மாமிசம் இருக்கிறபடினாலே நாம இருக்கிற நிலைமை நம்ம எதையுமே செய்ய முடியும். அப்படி கிருபை மட்டும் நம்ம விட்டு கையை எடுத்தா சரி. கடினப்படுத்த சித்தமாகறானா சரி கையெடுக்க வேண்டும். அவ்வளவுதான். நீ இன்னும் செய்யணும். நீங்க பொம்பளை பிள்ளை சொல்லுங்க நாங்க ஒரு நாள் விபச்சாரம் செய்ய மாட்டோம். தேவன் கையெடுத்தா நீ விபச்சாரத்துக்கு விபச்சாரம் செய்வீங்க. பொம்பளையா இருக்கு ஆம்பளையா இருக்கு. சில சொல்லுவோம் ஐயோ நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், நான் அப்படி பாசற பேச மாட்டேன். பாசற தூசி செய்வது கையெடுக்கு. அதான் விளங்கல்ல கையெடுக்கல. அவர் கிருபை இருக்கிறனா நீ நினைக்க நீ பெரியாங்க. நான் நினைக்க நான் பெரியாங்க.
கிருபை இருக்கிறாங்க. இது சோவரட்டியும் ரெஸ்பாண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த வருஷம் பார்ப்போம். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவார். மனுஷன் காய்க்கிற திமிரான பேச்சு அப்படி எழுதி வச்சுக்கோங்க. மனுஷன் காய்க்கிற திமிரான பேச்சு என்ன? மனுஷன் என்ன கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து? இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவார். பவுலுக்கு தெரியும் இந்த கேள்வி கேட்பாங்க, எங்க சபையில கேட்பாங்க, மற்றவங்க கேட்பாங்க. பவுலுக்கு தெரியும் இது கேட்பாங்க. கேட்க நீ கேட்கும் போதே அவன் பதில் சொல்ல போறான் பவுல். ஓகே. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? விதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுவதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இது மற்றொரு வாசிங்க எல்லாம் கவனிங்க. 20 வருஷம் மட்டும். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? விதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுவதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தெளிவா சொல்றாரு. நான் சோவரட்டி கோட், நான் ஏக சக்கராதி. நீ கேள்வி கேட்க எந்த அதிகாரமும் இல்லை. நீ விழுந்து போன களிமண். ஓகே, நல்லா நீங்க மனதை வைக்கணும். அவர் சிருஷ்டிகர், நான் சிருஷ்டி. இதை நீ புரிஞ்சு கொள்ளல, நீ பைபிளை புரிஞ்சு கொள்ள முடியாது. நீ உண்ட எல்லா என்ன சொல்றது காரியம் நாடகம் அமைச்சு. அவர் சிருஷ்டிகர், நான் சிருஷ்டி. இந்த வித்தியாசத்தை புரியாதனால இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு சிருஷ்டிக்கப்பட்டவன் சிருஷ்டியை பார்த்து கேள்வி கேட்கிறான். பிறந்த பிள்ளை அப்பா பார்த்து கேட்குது, ஏன் பெத்தன்னு. அது சரியா? அது மாத்தான் நாங்க கேட்கறது. கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு அதிகாரம் இருக்கு, நாம கேள்வி எங்களுக்கு என்ன இல்லை? இந்த 9 அதிகாரம் சொல்றது. இந்த 9 நான் சொல்றேன். பிறகு 30 பிறகு எங்க ரெஸ்பான்ஸ் என்ன பண்றாங்க? 30ஆம் அதிகாரம் மட்டும் ஒரு 29வது வசனம் மட்டும் என்ன சொன்னா, தேவன் தன்னுடைய சோவரன் சொல்றாரு, நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கும் நான் அதை செய்வேன். நீங்க யாரும் கேட்கறதுக்கு உங்க அதிகாரம் இதை நீங்க புரிஞ்சுக்கல சார். ஒரு களிமண் குயவனை பார்த்து ஏன் இப்படி வரையணும்னு கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவர் நடக்க திரும்ப சொல்றேன். இது யாரை பத்தி எழுதுது? விழுந்து போன மனுக்குலம். நீ விழுந்து போன மனுக்குலம் எங்க போகணும்? நரகத்துக்கு. நீ என்னைய பார்த்து கேள்வி கேட்கிற. அதான் சொல்றாரு, நீ என்னைய பார்த்து கேள்வி கேட்கிற. அப்ப திரும்ப சொல்ற, தேவனுடைய மகிமையை நாங்க உணர வாயப்பட்டோம். சொன்ன மாதிரி யோபு மாதிரி வாய தொட்டு நாங்க அநேக கேள்வி கேட்கறதுக்கு காரணம் தேவனுடைய மகிமையை பற்றி எங்களுக்கு தெரியாதுனால. அது பொதுவா பெந்தகோஸ்தே சபையில இது பெரிய பிரச்சனை. இது ரிஃபார்ம் சர்ச்சை விட ஏன்னு சொன்னால், நம்ம மனுஷனை விட தேவனை விட மனிதனை பற்றி அதிகமாக பிரசங்கம் பண்றோம். மனுஷனுடைய நோக்கம், மனுஷன் யாரு, மனுஷன் பெரிய ஆள் மாதிரி தான் நம்ம பேசி கொண்டிருக்கோம். நாம ஏதோ நாம ரட்சிக்கிறதுக்கு நாம பங்களிச்ச மாதிரி பேசி கொண்டிருக்கோம். ரிஃபார்ம் சர்ச்சை அப்படி பேச மாட்டாங்க. தேவன் தான் ஆதியிலே தேவன். நான் சொல்லுவேன், ஆதியும் தேவன், அந்தமும் தேவன். இன்னைக்கு பார்த்தோம் அது எதிர 11வது அதிகாரத்துல சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாய் சகலம் அவர் மூலமாய் அவருக்கென்றே அது சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப எல்லாம் யாருக்கு மகிமைக்கு சிருஷ்டிக்கப்பட்டது? தேவ மகிமைக்கு. நாம் இன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு நாங்க கடவுள் எங்களுக்காய் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஒரு வகையில் உண்மை, கடவுள் நமக்கு இல்ல அதெல்லாம் உண்மை. நாம தான் அவருக்காக வாழ பிறப்பிக்கப்பட்டோம். அவருக்கு தயவு செய்து ஒரு நாள் கேள்வி கேட்காதீங்க. நான் சொல்றேன், இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட உண்மையை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. அதுக்கு நல்லா மூளையை பாப்பீங்க, லொஜிக்க பாப்பீங்க. ஆனால் பைபிள்ல அது விளங்கின பிறகு அதுக்கு பிறகு லொஜிக்கு போக கூடாது. ஆண்டவரை நீ சொன்னதுதான் உண்மை. ஏன்னா உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் சொல்ற மாதிரி அவருடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. பூமி எவ்வளவு பூமிக்கு எவ்வளவு உயர்வோ அவ்வளவாய் அவருடைய வழிகளை பார்த்து எங்களுடைய வழிகளை பார்த்து அவருடைய வழிகள் எங்களுடைய நினைவுகள் அவருடைய வழிகளும் உயர்ந்தது. இது நல்லா பாடமாக்கி வைங்க. பைபிள் திரியேக தேவன் நம்ம வாசிக்கிறோம், பார்க்கலாம். ஒரு கடவுள் 3 பேரா இருக்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பார்க்கிறோம். அவ்வளவு நின்றுடணும். பிறகு கேள்வியே கூடாது, அது எப்படி ஒரு கடவுள் 3 பேர் அப்ப நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதுதான் பிரச்சனை. இதுதான் சொல்றாரு, நீ களிமண் என்ன கேள்வி கேட்டு. அதான் கேட்கிற களிமண் இப்ப நான் யாருமே இறக்கமா இருப்ப அவங்க
நான் யாரை கண்டப்படுத்துவேன், யார் கண்டப்படுத்துவேன், நீ யார் கேட்க? அதான் கேட்கிறார். நீ யார் கேட்க? நீ விழுந்து போன களிமண், நீ நரகத்துக்கு போகணும். அதான் உனக்கு. நீ என்னை பார்த்து கேள்வி கேட்கலாமா? நான் அதான் இதை இப்படியா சொல்லுவேன். நான் சொல்ற என்ன பாணியை சொன்னால், அவர் சிருஷ்டிகர், நான் சிருஷ்டி, பாயப்பட்டவங்க. அவர் சிருஷ்டிகர், அவன் சொன்ன நீ சிருஷ்டி, நீ பாயப்பட்டு ஒன்று, நீ கலக்காத. பைபிள் சொல்றதுக்கு அவர் யார் போய் நடக்கமாக சித்தமா இருப்பாரோ அவர் கண்ணபத்த சித்தமா யார் என்ன செய்வார்? கண்ணபத்தார். நீ கேட்கறதுக்கு அதிகாரம். ஓகே, இப்ப விழுந்து போன களிமண். ஆனால் இப்ப விழுந்து போன களிமண்ணிலே அவர் ஒரு காரியத்தை செய்யறார். அதுதான் முக்கியம். இப்ப சரி, இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் திருப்பி கேளுங்க. ரெண்டு பாப்பா தமிழ் ஏதாவது புத்தகம் தான் தான் சொல்றேன் உங்களுக்கு. இருந்தா அவரோட புத்தகம் தான் இருக்கும். அந்த யாரு பிடிஆர் புத்தகம் தான் இருக்கும். வேற தமிழ் புத்தகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, இப்ப பாருங்க 21 வாசிப்போம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை. மிதியிட்ட களிமண் எதுக்கு ஒப்படைப்படுது? விழுந்து போன மனுக்குலத்தை. ஓகே, சரி. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுவதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? இன்னும் சொன்னா, தேவன் விழுந்து போன மனுக்குலத்தின் மேலே ஒரு பாத்திரத்தை நல்லாவும் ஒரு பாத்திரத்தை ஒரு கனவீனமா செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம். நாம என்ன நினைக்கிறோம்? நம்மள உள்ளத்தின் அடுத்த அதிகாரம் இல்ல, செஞ்சா எல்லாம் ஒரே மாதிரி செய்யணும், இல்லைன்னா இந்த கடவுள் இல்ல அப்படின்னு நாம் கடவுளுக்கு கேட்கிறோம். அதுதான் இந்த உபகாசம். அப்படி கேட்காத அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அந்த எண்ணமே வரக்கூடாது. கடவுள் கடவுளா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், ராமசனா இருப்போம். கடவுள் கடவுளா இருக்கட்டும். நான் அதான் விரும்புறேன். கடவுள் கடவுளா இருக்கட்டும். அவர் இன்னமும் செய்யட்டும். அவர் இன்னும் செய்ய முடியும். நம்ம கேட்க முடியாது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? ஓகே, இப்ப நான் பார்த்தோம், மிதியிட்ட களிமண்ணில குயவன் ஒரு பாத்திரத்தை என்ன செய்யறார்? கிணத்துக்கு ஒன்று வந்து கனவீனத்துக்கு. சொல்ல, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரியப்படுத்தவும். கோபத்தை காண்பிக்கணும் என்ன? இந்த விழுந்து போன கோபத்தை காண்பிக்கணும். ரிஷபராஜாங்கமே ஒரு நாள் என்ன வரப்போகுது? கோபாக்கினை. மற்றது என்ன சொல்லப்பட்டிருக்குது? தமது வல்லமை தெரிவிக்க. வல்லமைனா தான் எப்படி விழுந்து போன ஒரு மனுக்குலத்தை எடுத்து தன்னுடைய குமார் சாருக்கப்பா என்ன செய்ய போறாரு? மாற்ற போறாரு. அவரோட வல்லமை காண்பிக்கிறதுக்கு சொல்லிட்டு, தாம் மகிமைக்கு எத்தனமாக்கின கிருதா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த. அது யாரு? நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேலும் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருந்தாரான உனக்கு என்ன? இப்ப இது பார்ப்போம். இது ரெண்டே பார்ப்போம். முதலாவது இது நல்ல கவனியம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின அப்படின்னா, தான் எத்தனமாக்கின சொன்னா தான் அதை உருவாக்கின. எதுக்காக உருவாக்கினாரு? மகிமைக்காக. அப்படி உணர்வு சொன்னால், உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் ஒரு ஜன கூட்டத்தை எதுக்குன்னு தெரிந்து கொண்டாரு? தம்முடைய நாம மகிமைக்கு. நீங்க மகிமை சொல்லப்பட்டது நாங்க இயேசு கிறிஸ்து மகிமைக்கு ஒப்பா என்ன செய்ய போறாருன்னு மாற்ற போறோம். அது விழுந்து போன இந்த களிமண்ணிலே ஒரு சாரார். அடுத்த சாரார் என்ன செய்ய போறாராம்? அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்களில் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன? நான் திரும்ப சொல்றேன். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். ரெண்டு காரணத்தை பார்க்கணும். நீங்க மகிமைக்காக எத்தனமாக்கன்னு சொன்னா அதை உலகத்துக்கு முன்பாகவே அவர் என்ன செஞ்சார்? அது தெரியும். நான் சொன்னேன், இந்த விழுந்து போன பாத்திரங்களுக்கு ஒன்னும் செய்ய தேவையில்லை. அவங்க ஆட்டோமேட்டிக்காவே எங்க தான் போக போறாங்க? கோபாக்கினே அவங்களுக்கு வரப்போகுது. ஆனால் இந்த மகிமைக்கு எத்தனமாக்கின இந்த பாத்திரங்களை அப்படியே விட்டு அது மகிமைக்கு என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. அது தேவ உலகத்தோடு முன்பா தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அன்னு தினமும் நம்ம வணைந்து 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 எங்க கொண்டு போய் விட போகிறாரு? பரலோகத்துக்கு. வணைந்து வணைந்து என்ன செய்ய போறாரு? தேவனுடைய குமார சாயலுக்கப்பா என்ன செய்ய போறாரு? மாற்ற போகிறார். நான் அடிக்கடி சொல்லுங்க, இந்த தெரிந்து கொள்ளுதல் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக வேத தெளிவா சொல்லுது. தெரிந்து கொள்ளப்படாவிட்டால் அவன் மகிமைக்கு எத்தனமாக்கின கிருதா பாத்திரங்கள் அல்ல. அப்ப பாருங்க, சொல்லு, இந்த களிமண்ணை எடுத்துதான் அவர் என்ன செய்ய போறாரு? ஒரு குரூப் என்ன செய்ய போறாரு? மகிமைக்கு எத்தனமாக்க போறாரு. ஒரு குரூப் என்ன செய்ய போறாரு? கைவிட்டு கோபாக்கினைக்கு
நியமிக்க போறாரு. ஆனா அந்த கைவிட்டு கோபாக்கினைக்கென்று அனுமதித்திருந்தாலும் அவர்கள் மேலும் நீதியை சார்ந்தமாய் இருக்கிறார். சொன்னால் இன்றைக்கு சபையில இருக்குமே ரட்சிக்கப்படாத இருந்தால் உடனே நீ நரகத்துக்கு தான் போகணும். ஆனா இந்த அவர் எப்படி இருக்கிறாரு? பொறுமையா இருக்கிறார், நீதியை சார்ந்தமா இருக்கிறார். நீயும் மனம் திரும்பணும். நல்லா கவனிங்க. இப்ப நான் சொல்றேன், இதான் ஒரு பிரச்சனை வரும். நான் சொல்றேன், கவனிங்க. அவருடைய சோவரட்டி விடுங்க, அது அவரை பொறுத்தது. நானும் நீங்க என்ன செய்யணும்? பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? அதாவது தேவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்ப அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட, உதாரணம் எங்களுக்கு முதல்ல சொன்னாங்க, நாங்க எவ்வளவோ காலம் நீடிக்கு பிறகு என்ன செஞ்சோம்? ஏற்றுக்கொண்டோம். அது சரி, எங்கள கோபாக்க வராது. ஆனால் இப்ப பல பேர் இன்னும் நாம செய்யல, எத்தனையோட சுவிசேஷத்தை கேட்கிறோம். சபையில் எத்தனை சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியால சுவிசேஷம் கேட்கிறோம், அல்லது டிவியில கேட்கிறோம். ஆனா நாங்க என்ன செய்யறதுல ஏற்றுக்கொள்றது இல்ல. ஆனா அப்ப உடனடியாக ஆண்டு அடிச்சு சாப்பிட்டார இல்லை, பொறுமையா இருக்கிறாங்க. அப்ப அதான் பாக்குறதுக்கு, அவர் ரெண்டையும் பாக்குறதுக்கு. அப்ப இப்ப ஏன் கோபாக்கிற்கு அவர் அனுமதிக்கிறார்? பாவம் செய்யற மக்களே, மாமிசத்துல கிரியை செய்யற மக்களே. ஆனால் உடனடியாகவே அவங்க மாம்சத்தை கிரியை செய்தாலும், தேவனுக்கு எதிராக தூஷித்தாலும், பாவம் செய்தாலும், இந்த உலகத்திலே பல பிரச்சனைகள் நடத்தினாலும் அவர் உடனடியாக என்ன செய்யறதில்லை? அடிச்சு சாப்பிடவும் இல்லை, நரகத்துக்கு தள்ளவும் இல்லை. ஏன்னு சொன்னா அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். அப்ப பொறுமையா பாருங்க, ஒரு வருஷம் தரணும். அது இல்ல ரோமர் 2:1-5 வாசிங்க. நீடிய பொறுமை. இப்ப இந்த நடத்தில சொல்றேன், விழுந்து போன களிமண்ணிலே ஒரு சாரார் என்ன செஞ்சிட்டார்? அவர் கைவிட்டார். ஒரு சாரார் என்ன செய்யறார்? அவர் வணைந்து தன்னுடைய குமாரன் சாயலுக்கு என்ன செய்யறாரு? வணைகிறார். எனக்கு கவனிங்க, இந்த ரெண்டு வித்தியாசம் பாருங்க. ஒரு சாரார் அவர் என்ன செய்யற? ஒண்ணுமே செய்யல. கவனிங்க, அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன செய்தவர்? தான் தெரிந்து கொள்ள சொன்னாங்க, அதாவது ஒண்ணும் செய்யல. ஆனால் தெரிந்து கொண்டவர்களை அவர் என்ன செய்யறாரு? பரிசுத்தாவின் மூலமா என்ன செய்யறாரு? தன் பக்கமா இருக்கிறாரு. தேவன் யாரு பயன் காட்டுறாரு உன்னுடைய பாவத்தை. அப்ப ஒருவன் ரட்சிக்கப்படுறதுக்கு 100% தேவனுடைய கிரியை நமக்கு தேவையா தேவையில்லையா? தேவை. ஆனா நரகத்துக்கு போறதுக்கு ஒன்னும் தேவையில்லை, கைவிட்டா காண். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு அவர் மகிமைக்கு இத்தனமாக்கப்பட்டார். அதாவது மகிமைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டார். உலகத்தோட்டம்னா தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் என்ன செய்யறார்? அனுதினமும் வணைகிறார், பரிசுத்தப்படுத்துறார். அப்ப அவர் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை வணைகிறார். இல்லைன்னா கொண்டு போக முடியாது. சரி, இப்ப பார்ப்போம். ரோமர் 2:2-5 வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, இரண்டாவது வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இது ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க சோவரிட்டி கொடுத்தவல உனக்கு நீ என்ன செய்யணும்? அவருடைய நீடிய சாந்தம் பொறுமையா இருந்தா நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்ப சொல்ற திருப்பி பாருங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். அப்ப கவனிங்க, ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களோட பேசும்போது, என்னோட பேசும்போது என்ன செய்யுது? தேவ தயவு எங்களுக்கு உதவி செய்யுது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? கடினப்படுத்தி கொண்டிருக்கோம். வாசிங்க, திருப்பி வாசிங்க. அது வாசிங்க 4-4 அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இதுக்குள்ளே கேட்போம், எத்தனை பேருக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்குது, உள்ளத்தின் ஆழத்திலே பாவத்தை நீ உணராவிட்டா நீ நடத்துக்கு போவ, உன்னுடைய ஊழியத்திலேயோ உன்னுடைய என்ன சொல்றது தாளத்தையோ வச்சு நீ பரவத்துக்கு போறான்னு. இப்ப இது என்னன்னா, தேவன் தன்னுடைய தயவால எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். நாம என்ன செய்யறோம்? அசட்டை பண்ண நிக்கிறோம். இது அப்படி அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, அவ்வளவு பெரிய காரியம் இல்லைன்னு சொல்லி தள்ளி போட்டுக்கொண்டே போறோம்.
எங்களுடைய என்ன சொல்றது உலக ரீதியான வாழ்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா, ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. எனக்கு தெரியும் அநேகர் நாம ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களுடைய கால ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வேதத்தை வாசி தியானம் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, பாவத்தை தேவன் கண்டி துணர்த்தும் போது அதுல இருந்து மனம் திரும்ப நாம இருக்குல்ல, தேவ தயவு குணப்படும்படிக்கு அது அடிக்கடி வருது. ஆனா நாம அதை தள்ளிக்கொண்டே போறோம். ஆனா கணக்கான தள்ளாது. அடுத்த வருஷத்தை வாசிங்க. குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுடன் தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே. அப்ப நான் நீடிய பொறுமையா இருக்கிறேன். இப்ப அவர் தீர்க்கிறது இல்ல. எப்பதான் தீர்ப்பாரு? அவருடைய வருகையில. அது மட்டும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து கொண்டே இருக்க. நீடிய பொறுமையோட இருக்கிறார். நினைச்சா அவர் இன்றைக்கு ஒன்று அடிச்சு சாப்பிடலாம், ஒரு வருத்தத்தை கொடுத்து எடுத்துடலாம் இல்லையா. நீ என்னத்துக்கு ஒரு நாள் மறந்துப்பா, உனக்கு என்னத்துக்கு உயிர் தேவை. ஆனா அப்படி செய்யல. இதான் நீடிய. அப்ப நான் சொன்னேன் சோவரண்டி விடுங்க. இப்ப நாங்க இதை பார்க்கிறோம். எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஆண்டவருடைய கிருபை வரும் பொழுது நாம் என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பிடணும். எத்தனை பேர் அப்படி மனம் திரும்புறோம்? இன்னொரு பாருங்க, அவர் பொறுமையை பாருங்க. 2 பேதுரு 3:9. இப்ப நாங்க என்ன பார்த்துக்கிறோம்? இந்த கோபாக்கியனை செலுத்துற ஜனங்கள் மேலும் கர்த்தர் எப்படியா இருக்கிறார்? நீடிய அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். நாங்க ஒரு சில தப்பிட்டோம். ஓகே. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஒருவனும் ஆண்டவர் நல்லா கவனிங்க. தயவு செய்து ஒரு அந்த யாருக்கு வச்சிருக்கீங்க அந்த இது வில்லியம் மெக்கார்ட் 9வது கமெண்ட்ரி வச்சிருக்கீங்க. வில்லியம் மெக்கார்ட் கமெண்ட்ரி ஒரு 5 கணக்கு வச்சிருக்கீங்க. என்ன தயவு செய்து இன்னைக்கு போய் இந்த 9வது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சாவரண்டி இதை புரிஞ்சுக்கொள்ளாம படிப்பு கஷ்டம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ் வடிவா எழுதி இருக்குது. பொறுப்பும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வாசிச்சு 9வது முழுவதும் வாசிங்க. தயவு செய்து வாசிங்க. அப்ப அடுத்த முறை எனக்கு இன்னும் ரொம்ப இலகுவா இருக்கும். நீங்க எனக்கு இலகுவா இருக்க இல்லாட்டி பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு அது சரியா புரியும். அப்ப இது ரெண்டையும் புரிஞ்சு கொள்ள. இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி நான் சொல்றேன். கவனிக்க இது எப்படிதான் 8 மணி ஆச்சு. நான் இதோட முடிக்க நான் எடுக்கிறேன். கவனிக்க இது எப்படி நீங்க படிக்கணும்னு சொன்னால் முழு 10 புத்தகத்தை தான் படிக்கணும். ஏன்னா தேவன் இது ரெண்டையும் சமப்படுத்துறது அல்ல. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை 100 நான் நம்பணும், தேவன் சோவரண்டியை நான் 100 நம்பணும். அப்ப இப்ப மனுஷன் இப்ப நாங்க வந்து சோவரண்டியோட தலையப்படுத்தவில்ல. இப்ப எங்களுடைய கடமை வரும் பொழுது இது என்ன இருக்குதோ இல்லையோ தேவன் செய்யறாரா தெரிஞ்சு கொண்டு அதை பத்தி கவலை இல்லை. நான் இதை செஞ்சேன் ஆகும். அந்த மாதிரி நீங்க இருக்கணும். அப்ப நான் இப்ப இயேசு ஏற்றுக்கொள்ளாட்டி நான் என்ன செய்யப்பட மாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேன். அப்ப நான் அதை நம்பணும். 100 நம்பணும். இல்ல உலகத்துக்கு தெரிஞ்சு கொண்டாரு என்ன செய்ய அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அது அவர்களுக்கு. அப்ப இது ரெண்டையும் சரியா நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். நீங்க புரிஞ்சு கொள்ள மாட்டீங்க. அப்ப அவர் இப்ப சொல்றேன். அப்ப இந்த மனு குலத்தின் மேல் அப்படி எப்படியா இருக்கிறார்? நீடிய பொறுமையா இருக்கிறார். அதாவது ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட ஆழ்த்தப்பட்டவங்களா இருக்கட்டும், இவருடைய மேல் எப்படியா இருக்கிறார்? அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். நினைச்சா நீ நான் செஞ்ச பாவத்துக்கு நீ செய்யற பாவத்துக்கு இந்த கேரி சாப்பிடலாம். ஏன்னா பாவிய தேவன் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் பொறுமையா இருக்கிறார். வரும் மட்டும் அவருக்கு தாரா. சிலருக்கு 80 வயசு மட்டும் கிருபையை தார். ஆனா நாம இதை எப்படி பயன்படுத்துகிறோம்? அப்ப கோபாக்கினை, அதாவது அவர் கோபாக்கினை செலுத்துற மக்களா இருந்தாலும் அவர் பொறுமையா இருக்கிறார். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் செய்ய இருக்கு. ஆனா செய்யாட்டி அவன் கடைசியா எங்க போவான்? நரகத்துக்கு தான் போவான். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் சோவரண்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பேசப்படுது. ஆனா நீங்க அந்த யாரு வில்லியம் மெக்கார்ட் 9வது அதிகாரத்துக்கு கட்டாயம் வாசிங்க. அதே போல அதுல முன்னுக்கு ஒரு 1.5 பக்கம் எழுதியிருக்காரு. என்ன இது எப்படி நாம விலகி கொள்ள. இது விலகி கொள்ளாட்டி நீங்க சாதாரண விசுவாசியா இருக்கலாம். ஆனா ஒழுங்கா பைபிள் படிக்கிறாங்களா இருந்தா ஆழமா நீங்க விலகி கொள்ள வேண்டும் சொன்னா இந்த சோவரண்டியையும் ரெஸ்பான்சிபிலிட்டி விளங்காவிட்டால் நாம இப்ப நான் சொல்றது போல எனக்கு சொல்லப்பட்டது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போவேன். அவ்வளவுதான். வரும் பொழுது அவர் நியமிச்சார் அதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். உன்னை ஏற்றுக்கொள்ள சொன்னீங்க, ஏற்றுக்கொண்டே இல்லையா? அவ்வளவுதான். வேற ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன். ஏன்னா அதான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் உலகத்தோட அது அவர் வச்சு கொடுக்கும். ஆனா எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா என்ன சொல்றது? அவர் அப்படி இருந்தால் கூட அவர் மீடிய பொறுமையோட கூட
இருக்கு. இன்றைக்கு கூட பாருங்க, இவ்வளவு சபையில் இருக்கும், இவ்வளவு ரட்சியை பற்றி எத்தனை தடவை பேசியிருக்கோம். இன்னும் ரட்சிக்கப்படாமல் நாங்க எத்தனை பேர் பின்போட்டு கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தர் ஒன்னும் அடிச்சு சாப்பிடாம நம்ம உயிரோட தான் வச்சிருக்க. ஏன்? அவர் நீடிய பொறுமையாக்கேனா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அப்ப நம்ம அதை அசட்ட பண்ணிடக்கூடாது. அந்த நேரம் வரப்பொழுது நாம் அதே கப்பலும் பிடிச்சிடணும். ஒரு சின்ன பாவத்தை கட்டி தந்துறாரு, நாம் என்ன செய்யணும்? உடனடியாக அதில் இருந்து மனம் திரும்பிடணும். இல்லைன்னா கடைசி நாளுக்கு நீ கோவாய்க்கிலேயே குவித்துக் கொண்டே போகிற அவர் கிருபையா நம்ம நடத்துவாராக. ஜெபம் பண்ணி முடிப்போம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 9ஆம் அதிகாரம் ரொம்ப கடினமா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் இதை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க எங்களுக்கு சொல்லுகிற எங்களை எழுதி வைத்த எல்லாம் எங்களுக்கே அது என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் படிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி. ஆண்டவரை பார்த்தது போல நீங்க ஆண்டவரே அப்பா கிருபையா எங்களை நடத்தாவிட்டால் நாங்கள் நரகத்துக்கு தான் போவோம். ஆனால் நீங்க கைவிட்டால், கடினப்படுத்தினால் நாங்க கிருபையா நடத்தினால் நாங்க பரலோகத்துக்கு போவோம். கைவிட்டால் ஆண்டவரே நாங்க நரகத்துக்கு தான் போவோம். ஆண்டவரே, நீங்க எங்களை கிருபையாய் சந்தித்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்கள் மேல் காட்டி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மேல் இரக்கமாய் இருந்தீர், அதற்காக நன்றி. நான் யார் மேல் இரக்கமாய் அவன் மேல் இரக்கமா இருப்பேன்னு சொன்னீங்க. அது உங்களுடைய சோவரண்டி. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆனால் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த நேரத்தில் விட்டு விடாத படிக்கு ஆண்டவரே, முடிவு பரியந்தம் ஆண்டவர் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதையும் நாங்கள் உண்மையாய் நம்ப, நீ முன்குறித்ததை உண்மையாய் நம்ப, ரெண்டையுமே நம்ப எங்களுக்கு கிருபையை தாங்க. ஆண்டவரே, சோவரத்தை முழுமையாய் நம்ப, ரெஸ்பான்சிபிலிட்டி முழுமையாய் நம்ப எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஜனங்கள் இந்த 9ஆம் அதிகாரத்தை போய் வாசிக்க, அந்த சோவரட்டி ரெஸ்பான்ஸ் முன்னுக்கு எழுதப்பட்டிருக்க அதையும் வாசிக்க தேவரே இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை கிருபை செய்கிறாக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு போதும் மறந்து